எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரசம் ரெசிபி செய்யறது தான் காமிக்க போறேன். நாட்டு அத்திக்காய் வச்சு ரசம் செய்யறது எப்படின்னு காமிக்க போறேன். நம்ம அத்திக்காய் வந்து நெறைய பேரு ஜூஸா மட்டும் தான் குடிப்போம். இது வந்து நாட்டு அத்திக்காய். இது சமைச்சு சாப்பிடக்கூடியது. இதில வந்து பொரியல், கூட்டு பண்ணலாம். நான் இன்னைக்கு ரசம் பண்றது காமிக்க போறேன். 1 கப்பு அத்திக்கால வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன். 30 கிராம் கேலரீஸ் இருக்கு. புரோட்டீன் 0 இருக்கு. ஃபேட் 0 இருக்கு. கார்போஹைட்ரேட் 8 கிராம்ஸ் இருக்கு. ஃபைபர் 1 கிராம் இருக்கு. காப்பர் 3% இருக்கு. மெக்னீசியம் 2% இருக்கு. அண்ட் பொட்டாசியம் 2% இருக்கு. இதெல்லாம் தவிர நெறைய பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ், விட்டமின்ஸ் நெறையவே இருக்கு இதுல. இதோடைய இது பார்த்தீங்கன்னா, ரசம் வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் புளியும், தக்காளி எடுத்திருக்கேன். உப்பு போட்டு கரைச்சு வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, பூண்டு நசுக்கி வச்சிருக்கு. காஞ்ச மிளகா ஒரு 3 எடுத்திருக்கேன். அப்புறம் அத்திக்காய் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். அத நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா, அது உள்ள புழு இருக்கும். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். கட் பண்ணி உள்ள புழு எதா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு, இத நீங்க அவிச்சும் போடலாம். அதாவது சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற சுடு தண்ணில இதில போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு மூடி வச்சுட்டீங்கன்னா, பாயில் ஆயிடும். அதுக்கப்புறமும் போடலாம். இல்ல மிக்ஸியில போட்டு அரைச்சு ஜூஸாவும் எடுத்துக்கலாம். நீங்க சூப்பெல்லாம் கூட பண்ணலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபியூச்சர்ல இந்த மாரி சூப்பெல்லாம் கூட நம்ம சேனல்ல வரும் நெறையும். அதுக்கப்புறம் இந்த தக்காளி, புளி, உப்பு போட்டு கரைச்சு வச்சிருக்கோம்ல, இந்த வதக்குன அத்திக்கால போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது வந்து கொஞ்சம் திக்கா வேணுன்றதுக்காக நான் பச்சை பருப்ப வந்து வேக வச்சிருக்கேன். குக்கர்ல வந்து 5 விசில் விட்டு வேக வச்சு நல்லா குழச்சி மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன். அது ஒரு 1/2 கரண்டி போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதாங்க சூப்பரா இருக்கும். எப்பவுமே பிளெயினா மிளகு ரசம், தக்காளி ரசம் சாப்பிட்றதுக்கு பதிலா, ரசத்துலயுமே ஒரு வந்து அடிஷனல் வேல்யூ இருக்கா மாரி. அதாவது சுவையும் கூட்டணும், ஆரோக்கியமா கூட்டணும். அதுதான் நம்மளுடைய சேனலோட விருப்பம். அதனால வந்து இந்த மாரி வச்சு ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரசம். அத்திக்கால பார்த்தீங்கன்னா, அத்திக்காய் சாப்பிட்றதுல நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா அயர்ன் சத்து நெறைய இருக்கும். அதுக்கப்புறம் சிறுநீர் பாதையில இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் ஆத்தும், கல்லெல்லாம் நீக்கிடும். ஆஸ்துமாக்கு ரொம்பவே நல்லது. வலிப்பு நோய் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. அதாவது ஃபிக்ஸ்ன்னு சொல்றாங்க அவங்களுக்கு. அப்புறம் இப்ப இந்த காலத்தில இருக்க பசங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதுக்கு ரொம்ப நல்லது. ஆரோக்கியமா சமைப்போம், ஆரோக்கியமா வாழும். இயற்கையுடன் இணைந்திருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.